நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்துடலாம். நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்றைக்கும் 100% பர்ஃபெக்டாக நிஃப்டி ஒர்க் ஆகிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போயிட்டு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போவாங்க அப்படின்னு சொன்னோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக அதே மூமெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இங்கிருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். மேலே போயிட்டு இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக போனாங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துக்கிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி இனிஷியலாக ஓப்பனே வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கீழே போயிட்டு இந்த ஜோனில் எகைன் ரிவர்சல் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை இன்னும் கீழே போவாங்களா அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது வந்து கரெக்டாக ஒரு டபுள் டாப்பில் போயிட்டு முடிஞ்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம எந்த மாதிரியான மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போய் இந்த லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எடுத்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இங்கேருந்து இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு இதே ஏரியாவில் அரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சப்போஸ் இந்த டபுள் டாப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே வந்தாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு இதே இடத்துல சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம எப்போ டவுன் சைடுக்கான என்ட்ரி போகலாம் அப்படின்னா, இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இதையும் பிரேக் பண்ணி கீழே போனாங்கன்னா மட்டும்தான் நம்ம டவுன் சைடுக்கான என்ட்ரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போகலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் பார்த்துட்ருக்காங்க, பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு வேளை பேங்க் நிஃப்டி பயங்கரமான மூவ் டவுன் சைடில் இருந்தது அப்படின்னா நிஃப்டியும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த ஜோனுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரி எடுக்காதீங்க, சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போங்க. இதுக்கும் கீழே போய் க்ளோஸ் வச்சாங்கன்னா மட்டும் டவுன் சைடுக்கான என்ட்ரி போங்க. அதே போல் இந்த இதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போங்க. சப்போஸ் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி பக்கத்தில் ஆல் டைம் ஹை இருக்கிறதுனால இந்த ஏரியாலே சுற்றுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் கிளியராக டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க, இன்னும் அது ரிவர்ஸ் ஆகலை. ஸோ அதே போல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு கீழே வராங்க. பட் ஆனால் இந்த ட்ரையாங்கிளில் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக அடிக்கிறாங்க, திரும்ப மேலே போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து புல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, சப்போஸ் இங்கேருந்து இப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா மேலே போயிட்டு இதில் திரும்ப ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப வந்து இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி சப்போஸ் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்து இந்த க்ரீன் ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக ஒரு நல்ல மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். மினிமம் ஃபிபோனாச்சியோட 0.5 லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.618 லெவலுக்கு வருவாங்க. வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து கீழே வந்து டைரெக்டாக இப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இமீடியட்டாக என்ட்ரு ஆகாதீங்க. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போங்க. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். இதில் இமீடியட்டாக அப் சைடுக்கோ டவுன் சைடுக்கோ என்ட்ரு ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ட்ரையாங்கிள் கிட்ட போனாங்கன்னா எகைன் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ட்ரு ஆகாதீங்க. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வித் கேண்டில் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த சைடு மூவ் ஆகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான டே, எப்படி வேணால் போகலாம். அதனால் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். Thank you.